மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், ரவுடிகள், கூலிப்படையினர் உள்ளிட்டோரை கண்காணிப்பது, குற்றச்சம்பவங்களில் பல்வேறு கோணங்களில் சிறப்பு புலனாய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காண்பது, குற்றவாளிகளின் நெட்வொர்க்கை ஸ்கேன் செய்து வெளிமாநிலங்கள் வரை சென்று அவர்களை கைது செய்து அழைத்து வருவது, போலீஸ் கஸ்டடிக்குள் கொண்டு வரப்பட்ட நபர்களிடம் தீவிர புலன் விசாரணை நடத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக மாவட்ட எஸ்பி தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீமும், அந்தந்த சப் டிவிஷனில் டிஎஸ்பிக்கள் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீமும் இயங்கி வந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் தங்க நகை திருட்டு வழக்கு தொடர்பாக போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஸ்பெஷல் டீம் போலீசால் கடுமையாக தாக்கப்பட்டதில் பரிதாபமாக உயிரிழந்த கொலை சம்பவத்தில் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி SM சுப்பிரமணியன் சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அஜித்தை ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தவில்லை? வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்ல யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன் வெளியிடங்களுக்கு அழைத்துச் சென்று விசாரித்தீர்கள்? யார் உத்தரவின் பேரில் சிறப்பு படை புலனாய்வு குழு விசாரணை செய்தது என டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிபதி முன்வைத்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பி ஸ்பெஷல் டீமும் தூத்துக்குடி சிட்டி, தூத்துக்குடி ரூரல், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், மணியாச்சி, விளாத்திக்குளம், கோவில்பட்டி உள்ளிட்ட சப் டிவிஷனில் டிஎஸ்பிக்கள் தலைமையில் செயல்பட்டு வந்த ஸ்பெஷல் டீமும் நேற்று இரவு உடனடியாக கலைக்கப்பட்டு அந்த ஸ்பெஷல் டீமில் பணியாற்றி வந்த 80க்கும் மேற்பட்ட போலீசார் அவரவர் காவல் நிலையத்துக்கு சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, டிராபிக் உள்ளிட்ட பிற பணிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வட்டாரத்துக்கு நெருக்கமான ஆட்கள் கூறுகையில், மாவட்ட எஸ்பி ஸ்பெஷல் டீமில் உள்ள நபர்கள் நுட்பமாக புலனாய்வு செய்வதில் ஓரளவு அனுபவம் மிக்கவர்கள். உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி கொடுத்த அசைன்மெண்டை மட்டும் செய்து முடித்துவிட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் சப் டிவிஷனில் டிஎஸ்பிக்கள் தலைமையில் செயல்படும் ஸ்பெஷல் டீமில் இருப்பவர்கள் எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்பட்டார்கள். என்ன செய்கிறார்கள் என்பதே டிஎஸ்பிகளுக்கு பெரும்பாலும் தெரிவது கிடையாது. மணியாச்சி சப் டிவிஷனில் இயங்கிய டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் போலீஸ் நள்ளிரவு நேரங்களில் கனரக வாகனங்களை வழிமறித்து லாரி உரிமையாளரிடம் லட்சக்கணக்கில் பணம் கறந்து அந்த விவகாரம் விஸ்வரூபமாகி 2022-24 பணியாற்றிய அப்போதைய டிஎஸ்பி லோகேஸ்வரன் உள்ளிட்ட சில போலீசார் இப்போது விஜிலன்ஸ் வழக்கில் சிக்கி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமில் ஒரு சில நல்லவர்களை தவிர மற்ற அனைவருமே இல்லீகல் விஷயங்களில் சம்பந்தப்பட்ட நபரை உருட்டி மிரட்டி கல்லா கட்டுவதில் திறமையாக இருந்தனர். அது தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் போலீஸ் வட்டாரத்தினர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.